வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, கார்லிக் பூண்டு, அந்த பூண்டு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல் வந்து கார்லிக் போட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது தான் காட்ட போகிறேன். அதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும், கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, பூண்டு போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்குல வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, தனி மிளகாய் தூள் இல்லை, இது வந்து நான் மிளகாய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது போட்டு வறுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி அரைக்கணுன்ற வீடியோ கூட நான் போட்டிருக்கேன், பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு, இப்போது இந்த மிளகாய் பேஸ்ட்டு 1 ஸ்பூன், இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள், முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இது நீங்கள் ரசத்துக்கு, சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்லாம், லெமன் சாதம் எல்லாத்துக்கும் வச்சா சூப்பராக இருக்கும். அந்த பூண்டு வாசனையோட இந்த அரைச்ச மிளகாய் பேஸ்ட்டோடு சாப்பிடும்போது அது நல்லா ஃப்ரை ஆகிருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.